1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நல்ல நண்பர்கள், உடற்பயிற்சி அப்படின்னு உங்களை சுற்றி ஒரு கலகலப்பாக பாசிட்டிவ் வைப்பாக வைத்துக்கொள்ளும். வேலை 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 வேலைன்னு இருந்து உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்காது. பிறருக்காக உழைத்து 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 உங்களை கெடுத்துக்கொள்ளாது. நிறைய நல்லது நடக்கும். மேஷம் 7.5 சனியின் தாக்கத்தில் இருக்கீங்க. உடற்பயிற்சி மட்டும்தான் உங்களை காப்பாற்றும். வேர்வை வரக்கூடிய உடற்பயிற்சி, ஸ்ட்ரெச்சிங் என்று சொல்லக்கூடிய பயிற்சியெல்லாம் வேறு இடத்திலாவது வைத்து கற்றுக்கொள்ளுங்கள். இல்லை யோகாவில் சூரிய நமஸ்காரம் செய்வது. தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பில்லை, தொழிலில் நின்று போச்சு, கூட்டாளி பிரச்சனை, இதெல்லாம் யோசிக்கக்கூடாது. பணம் வரும். பணம் வருதுனாவே ரிஷபத்துக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்கும். அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், செட்டில் ஆகிட்டு தான் பண்ணால் அடுத்த 12 வருஷம் ஆகும். இந்த மாதிரி ஒரு நல்ல டைமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் யோசிக்கக்கூடாது. இயற்கை முறையில் இருந்த சிக்கல்லாம் தீரும். ஒரு மாதிரி சுருண்டு இருப்பாங்க, அது மாதிரி தெம்பாயிடுவாங்க. 10ஆம் இடத்தை ஜூன் மாதத்துலேருந்து குரு பார்க்குறது. ஸோ வேலை, வெட்டி, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் மனசஞ்சலம், பணசஞ்சலம், வேலையாட்களால் தொந்தரவு, ட்ரேடிங் பண்ணாலும் அதில் நஷ்டமாக வருது. எல்லாத்துலேயும் ஏமாற்றம் இந்த அமைப்பு. புரோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் யதார்த்த ஜோதிடர் திரு செல்வி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் சார். புரோக் பக்தி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நமஸ்காரம் சார். இப்போ தமிழ் புத்தாண்டு வரவிருக்கு. இந்த தமிழ் புத்தாண்டில் மேஷம் முதல் மீனம் வரை என்ன மாதிரியான நற்பலன்கள்லாம் இந்த தமிழ் புத்தாண்டு நமக்கு தரப்போகுது? முதல் ராசி மேஷம். முதலில் நாம் பார்க்க போகிறது மேஷ ராசிக்காரர். திருச்செந்தூர் வழிபாடு இந்த வருடம் முழுவதும் நன்மை தரும். மகான் வழிபாடு நன்மை தரும். 7.5 சனியின் தாக்கத்தில் இருக்கீங்க. உடற்பயிற்சி மட்டும்தான் உங்களை காப்பாற்றும். வேர்வை வரக்கூடிய உடற்பயிற்சி, ஸ்ட்ரெச்சிங் என்று சொல்லக்கூடிய பயிற்சியெல்லாம் வேறு இடத்திலாவது வைத்து கற்றுக்கொள்ளுங்கள். இல்லை யோகாவில் சூரிய நமஸ்காரம் செய்வது நான். தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பில்லை, தொழிலில் நின்று போச்சு, கூட்டாளி பிரச்சனை, இதெல்லாம் யோசிக்கக்கூடாது. எல்லா விதமான ரிஸ்க்கும் எடுக்கக்கூடிய வருஷம் பராப வருடம். நிச்சயமாக ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து சேர்க்கும். ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பராப வருடம். மேஷராசிக்காரர்களுக்கு வெளியூர்களிலிருந்து நல்ல செய்திகள் வரும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஏற்படும். வீடு கட்டுறது, நிலம் வாங்கிறது, ஏற்கனவே வாங்கி வச்ச நிலத்தை விற்கிறது, இல்லை வேறு கட்டுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, பழைய கடன்கள் பைசல் ஆகிறது, தேகாரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவது, தேகத்தை நல்ல பேணி காப்புறது, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நல்ல நண்பர்கள், உடற்பயிற்சி அப்படின்னு உங்களை சுற்றி ஒரு கலகலப்பாக பாசிட்டிவ் வைப்பாக வைத்துக்கொள்ளும். வேலை 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 வேலைன்னு இருந்து உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்காது. பிறருக்காக உழைத்து 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 உங்களை கெடுத்துக்கொள்ளாது. நிறைய நல்லது நடக்கும். மேஷத்துக்கு நிறைய அற்புதம் நடக்கும். சரியாக பயன்படுத்தி கொள்ளும். தூக்கத்தை கெடுத்துடாது. டூ மச் கமிட்மெண்ட் வேணாம். வயிறும் நரம்பும் மேஷத்துக்கு எப்பயுமே கவனமாக இருக்கணும். அதில் நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்கும். மேஷத்துக்கு இந்த வருஷம் என்ன, எந்த தொழிலே இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு சாதாரண உங்களுக்கு தோன்ற ஐடியாவில் ஒரு கடையோ எது போட்டாலுமே அது பெருசாகிடும். நிறைய பிரான்ச்சஸ் வைக்க மாதிரி ஆகிடும். மேஷம் வேலையாட்கள் வந்தாலும் சரி, வேலையாட்கள் வரலன்னு சொல்லி மேஷம் உழைக்கும். நிறைய மகான்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாமே மேஷத்திற்கு பெருமைப்படுத்தப்படும். பிறருக்காகவே வாழ்ந்து உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்கொள்ளாமல் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்காக வாழுங்கள். எப்பவுமே ஒரு அற்புதமான ஒரு பாசிட்டிவ் வைப்போடு இருக்கிறது மேஷத்துக்கு இந்த வருஷம் நல்லது. அடுத்தது ரிஷபம். பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ரங்கநாதர் வழிபாடு, விஷ்ணு காயத்ரி ரொம்ப நல்லது. ரிஷபத்துக்கு இந்த பராப வருடம் முழுவதும் சனி 11ஆம் இடத்துல இருக்கு. நிறைய நல்லது நடக்கும். ரிஷபத்துக்கு கல்யாணம் நடக்கும், குழந்தை வரும், பெரியவங்களோட இருக்கிற பிரச்சனை தீரும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையும். குடும்பத்தை விட்டு தொலை தூரத்துக்கு பிரிந்து சென்ற ரிஷபராசிக்காரர்கள் திருப்பி குடும்பத்தாருடன் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். யோக பலம் அதிகமாக பெறக்கூடிய ராசி ரிஷபம். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம், வியாபாரத்தில் அற்புதம், எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள், தொலை தூரத்திலிருந்து அற்புதங்கள், உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் நிறைய முன்னேற்றம் ரிஷபத்துக்கு ஏற்படும். பணம் வரும். பணம் வருதுனாவே ரிஷபத்துக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்கும். அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், செட்டில் ஆகிட்டு தான் பண்ணால் அடுத்த 12 வருஷம் ஆகும்.
இந்த மாதிரி ஒரு நல்ல டைமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் யோசிக்கக்கூடாது, டக்குன்னு பண்ணிக்கணும். நல்லது நிறைய நடக்கும். ஏன்னா அடுத்த சனிப்பெயர்ச்சி வந்து ரிஷபத்துக்கு வரக்கூடிய மேஷத்துக்கு வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா 7.5 சனி. ஸோ அப்போல்லாம் பயம் வந்துடும். இப்போ நல்லா இருக்கச்சு ஜம்முன்னு பண்ணிக்கிட்டு யோக பலங்கள் அதிகமாக பெறுவார்கள். அதே போல் வண்டி, நிலம், குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகம் இருக்கிறது, குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாக இருந்த மன வருத்தம் தீர்றது, எதிர்பார்த்த நல்ல விஷயம் நடக்கிறது, உத்தியோகத்தில் ஏற்றங்கள் காணப்படுவது, பழைய கடன்கள் பைசல் ஆகிறது. தேக ஆரோக்கியத்தில் மட்டும் கழிவு பாதையில் முதுகு தண்டுவடத்துக்கும் கவனமாக பார்த்து, கழிவு சேராமல் இருக்கணும்னா நல்ல ஃபைபர் எடுக்கும், நிறைய பழங்கள் எடுக்கணும். அன்டைம் ஃபுட்டை மட்டும் அவாய்ட் பண்ணுறது தான் ரிஷபத்துக்கு முக்கியம். ஆனால் கூட இருப்பவர்கள் நண்பர்கள் தேவையில்லாத பிரச்சனையை ஆட்படுத்துவார்கள், கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுனம். பழைய கடன்கள் பைசலாகும், மரண பயம் நீங்கும். மிதுனம் என்றாலே வருஷத்துக்கு ஒரு முறை இதயத்தையும் பிபியும் லோ பிபியும் ஹார்மோனல் இம்பேலன்ஸையும் செட் பண்ணிக்கும். காது, மூக்கு, தொண்டை, சளி தொந்தரவு வரும் இந்த வருடம். அதெல்லாம் பார்த்துக்கணும். வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்த ஒரு தொந்தரவான தேகாரைக்கு 1 நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டல்லேருந்து சரியாயிடும். அதெல்லாம் நல்லா இவங்களுக்கு சேஃப்டி பண்ணும். ரொம்ப நாளாக பெரிய சிக்கலாக இருக்கும். ஒன் டைம் செட்டில்மெண்ட்டுக்கெல்லாம் பேங்க்குக்கு கடனுக்கெல்லாம் அலைஞ்சிருப்பாங்க. அதெல்லாம் முடிஞ்சிடும். யாருக்கு? மிதுனத்திற்கு. உத்தியோகத்தில், தொழிலிலே, வியாபாரத்திலே அற்புதம் ஏற்படும். செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கலாம். இயற்கை முறையில் இருந்த சிக்கல்லாம் தீரும். ஒரு மாதிரி சுருண்டு இருப்பாங்க, அது மாதிரி தெம்பாயிடுவாங்க. 10ஆம் இடத்தை ஜூன் மாதத்துலேருந்து குரு பார்க்குறாங்க. ஸோ வேலை, வெட்டி, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் மனசஞ்சலம், பணசஞ்சலம், வேலையாட்களால் தொந்தரவு, ஆர்டர் வரலன்றது, ட்ரேடிங் பண்ணாலும் அதில் நஷ்டமாகிறது, வெளியூரில் பெரிய தொழில் ஆரம்பித்து, ஹோட்டல் ஆரம்பித்து, அதை ஆரம்பித்தா நஷ்டமாகிறது, எல்லாத்துலேயும் ஏமாற்றம் இந்த அமைப்பு மாறும். அதெல்லாம் பெரிய சக்ஸஸ் ஏற்படும் மிதுனத்துக்கு. ஸோ நிறைய நல்லது நடக்கும். வார்த்தை மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கும். ஜவாப் கொடுக்கக்கூடாது, ஜாமீன் கொடுக்கக்கூடாது, எல்லாத்துலேயும் கொஞ்சம் பார்த்துக்கும். இயற்கை விஷயத்தில் அதிகமான ஈடுபாடுகள், நல்லதெல்லாம் நிறைய நடக்கும். உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவார்கள். புது தொழில் அமைப்பு ஏற்படும். மெயினாக வழக்குகளில் வெற்றி ஏற்படும். இதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். செட்டில்மெண்ட் ஆகும். நிலம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, அதிகமாக வாங்கக்கூடிய ராசியில் யார் வரும்னா மிதுனம் வரும். எந்த தொழில் வந்தாலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மிதுனம் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை பெறுவார்கள். பட்டீஸ்வரன் துர்க்கை தான் இவர்களுக்கு சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது.